சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி அவதூறு பரப்பப்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சியின் சூழ்ச்சியால் மன அழுத்தத்துக்கு ஆளாகி வருவதாகவும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி வேதனை தெரிவித்தார். ராஜபாளையத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதல்வர் விஜய் மீது சுமத்தப்பட்ட பழிகளை ஒப்பிடுகையில் தன் மீதான பழிகள் ஒரு பொருட்டல்ல என்றும் கூறினார். பல இடங்கள்ல என்ன பற்றின தகவலே பொய்யான தகவல் பகிர்ந்து கொண்டு வருகிறது. அதையும் தாங்கள் நம்ப வேண்டாம் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சியின் சூழ்ச்சி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், எதிர்கட்சியின் சூழ்ச்சியின் காரணமாக நான் மிக மிக மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டு தான் வருகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் அவர் மீது சுமற்றாத குற்றச்சாட்டா, எவ்வளவோ அவதூறு, எவ்வளவோ பொய்யான பழி, எவ்வளவோ பொய், ஃப்ராடு, புத்தகட்டு, எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் நம்மளுடைய முதல்வர்கள் மீது வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பும் வைக்கப்பட்டது. அதுக்கு மத்தியில் நாளாக ஒரு சிறு துரும்பு மாதிரி. கும்பகோணம் அரசு தலைமை மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் பொதுமக்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மருத்துவ பணியாளர்கள் பணம் கேட்பதாக சிலர் புகார் தெரிவித்த நிலையில் தற்போது அவ்வாறு நடைபெறுவதில்லை என்று அமைச்சர் கூறினார். தாவேக்கவினர் பெயரை கூறி சிலர் வீடியோ எடுத்து மிரட்டுவதாக பணியாளர்கள் தெரிவித்தனர். இதுபோல் யாராவது வந்தால் புகைப்படம் எடுத்து அனுப்புமாறும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். சென்னை அருகே செம்பரம்பாக்கத்தில் தனியார் மருந்தக கல்லூரி சார்பில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நஸ்ரத்பேட்டை காவல் ஆய்வாளர் சண்முகசுந்தரம் பேரணியை தொடங்கி வைத்தார். மருந்தக மற்றும் செவிலியர் மாணவர்கள் நஸ்ரத்பேட்டையிலிருந்து செம்பரம்பாக்கம் வரை பேரணியாக சென்று போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யாததை கண்டித்து திருவண்ணாமலையில் விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மூட்டைக்கு 50 ரூபாய் கட்டாய வசூல் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் சுமை தூக்கும் கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாததை கண்டித்து திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் திமுக விவசாய அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் மேட்டூர் அணை பாசன விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதேபோல் ஊத்தங்கரை அடுத்த மூங்கிலேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முன்பு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் தமிழர் பண்பாட்டு மரபு கண்காட்சி நடைபெற்றது. இதில் தமிழர்களின் பாரம்பரிய விவசாயம், பழமையான புழுங்கு பொருட்கள், சங்ககால நாணயங்கள், கிராமப்புற விளையாட்டுகள் மற்றும் சிறுதானிய உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இக்கண்காட்சியை மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் ஜவுளி பூங்கா வளாகத்தில் சாயப்பட்டறைகள், சலவை பட்டறைகள் அமைக்கப்படாது என விவசாயிகள் குறைந்திருக்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவன் உறுதியளித்தார். ஜவுளி பூங்கா மட்டுமே செயல்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் ஆட்சியர் விளக்கம் அளித்தார். சாயப்பட்டறை, சலவைப்பட்டறை அமைக்க விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் ஆட்சியர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் வீட்டின் திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்த 56 வயதான பெண்மணி தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆய்வு செய்த தனிப்படை காவல்துறையினர் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ரீகன் என்பவரை கைது செய்தனர். இதையடுத்து கடந்த 5 நாட்களாக உடலை வாங்க மறுத்து போராடி வந்த உறவினர்கள் உடலை வாங்க சம்மதித்தனர். சேலம் மாவட்ட மருத்துவ பணிகள் துறையில் அலுவலக உதவியாளர் பணிக்கான போலி பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ஆணையில் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் நந்தினி கையெழுத்திட்டது போன்றும் அலுவலக சீலும் இடம்பெற்றிருந்தது. இதுகுறித்து புகார் அளிக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். ஏமாற்று பெருவழிகளிடம் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என இணை இயக்குநர் அலுவலகம் எச்சரித்துள்ளது.
2024 நடந்த ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் தங்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகுதி தேர்வு உள்ளிட்ட பல தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்றும் 45 வயதை கடந்தும் பணி நியமனம் வழங்கவில்லை என ஆதங்கப்பட்டனர். மேலும் தமிழகத்தில் 7000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் அதனை நிரப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சி பேருந்து நிலையத்தில் கழிப்பறை, மின்விளக்கு மற்றும் இருக்கை வசதிகள் இல்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பயன்பாட்டில் இருந்த ஒரு கழிப்பறை அகற்றப்பட்ட நிலையில் மற்றொன்றும் இரவில் பூட்டப்படுவதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதுகுறித்து நகராட்சி ஆணையர் தாமரை தெரிவிக்கையில், மின்விளக்கு பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படும் என்றும் இலவச கழிப்பறை பணிகள் முடிந்து விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் உறுதியளித்துள்ளார். திருப்பூரில் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் சீரமைப்பு பணியின் போது உடைப்பு ஏற்பட்டு சுரங்கப்பாதையில் தண்ணீர் புகுந்ததில் ஜவுளி பொருட்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. பேருந்து நிலையம் எதிரே சுரங்கப்பாதையில் பனியன் ஆடைகள் விற்பனை செய்யும் கடைகள் உள்ளன. அப்பகுதியில் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் சீரமைப்பு பணி இரவில் நடைபெற்ற போது குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறி சுரங்கப்பாதைக்குள் சென்று நிரம்பியது. சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடைகள் நீரில் நனைந்து சேதமானதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். சேதமான ஆடைகளை மாநகராட்சி அலுவலகத்திற்கு வியாபாரிகள் கொண்டு வந்து ஆணையரிடம் காண்பித்து இழப்பீடு கோரி முறையிட்டனர். மதுரையில் புதிய மனைப்பிரிவுகளுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான திருத்திய நடைமுறைகளை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி விண்ணப்பங்கள் ஆன்லைன் வழியிலேயே பரிசீலிக்கப்படும் எனவும் விண்ணப்பதாரர் அமைக்கும் சாலை, மழைநீர் வடிகால் உள்ளிட்ட வசதிகளை 5 ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து கட்டணங்களும் செலுத்தப்பட்டால் 30 நாட்களுக்குள் இறுதி ஒப்புதல் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷ்கோடி வழியாக தமிழகத்துக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவிய இலங்கை குற்றவாளிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கபிபாடு கடற்கரைக்கு படகில் வந்த லூசினன் விக்னேஸ்வரன் ஆகியோரை ராமேஸ்வரம் கடற்படை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் மீது போதைப்பொருள் கடத்தல், கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்துள்ளது. இருவரையும் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது குறித்து அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மண் கடத்தல் கும்பலால் ஏரிக்கரை அழிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திண்டமங்கலம் பனங்காட்டூர் ஏரியில் வண்டல் மண் எடுப்பதாக கூறி செங்கல் சூளைகளுக்கு லோடு கணக்கில் மண் கடத்தப்பட்டதால் ஏரிக்கரை அழிக்கப்பட்டுள்ளது. பழமையான பனை மற்றும் ஈச்சமரங்கள் சாய்ந்துள்ளதாகவும் மின்கம்பங்களும் விழும் அபாயத்தில் உள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஏரிக்கரையை உடைத்து மண் கடத்தியதால் மழை காலத்தில் ஊருக்குள் தண்ணீர் புகும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வருவாய்த்துறையினர், தொலசம்பட்டி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பாப்பாவயல் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீட்டுமனை பட்டா இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதனால் குடிநீர், சாலை, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி வாழ்வதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் வனத்துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் பட்டா வழங்க முடியாது என விளக்கமளிக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வேறு இடத்தில் பட்டாளம் வழங்குவதை மக்கள் நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். தேசிய நுகர்பொருள் கூட்டுறவு கூட்டமைப்பு வாணிபக் கழகம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான பணம் கடந்த 3 மாதமாக வழங்கப்படவில்லை என்றும் இதனால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் ஆட்சியரிடம் விவசாயிகள் முறையிட்டனர். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஆட்சியர் உறுதியளித்தார். மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தில் நீர்மட்டம் குறைந்த நிலையில் தேங்கியுள்ள குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தெப்பக்குளத்தை உடனடியாக சுத்தம் செய்து குப்பை கொட்டுவதை தடுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் குப்பைகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டி பிடாரியம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பல்வேறு வகையான சாக்லேட்டுகளை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஆடி 2ஆம் வெள்ளியை முன்னிட்டு திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பால்குடம், மாவிளக்கு உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றியும் வழிபட்டனர்.
உலகின் சிறந்த மாணவர் நகரங்களுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் சென்னை 123வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அளவில் உயர்கல்வி கற்பதற்கு மிகவும் பாதுகாப்பான மற்றும் சிறந்த நகரங்களில் ஒன்றாக சென்னை திகழ்வதாக இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்வி நிறுவனங்கள், குறைவான வாழ்க்கை செலவு, மாணவர்களுக்கான சிறந்த வேலைவாய்ப்புகள் மற்றும் பாதுகாப்பான சூழல் ஆகியவை சென்னை உலகளவில் இந்த முக்கிய இடத்தை பெற முதன்மை காரணங்களாக அமைந்துள்ளன. இந்த தரவரிசை பட்டியலில் தென்கொரியாவின் சியோல் நகரம் உலகளவில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ஜப்பானின் டோக்கியோ, பிரிட்டனின் லண்டன் ஆகியவை உள்ளன. திமுக, அதிமுக மற்றும் தவிக ஆட்சிகளுக்கு இடையே எந்த வேறுபாடும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் காவலர்கள் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படும் அருணாச்சலத்தின் குடும்பத்தாரை நயினா நாகேந்திரன் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் பேட்டியளித்த அவர், அருணாச்சலம் தாக்கப்பட்ட காவல் நிலையத்தில் மேலும் ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதே சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு 2 தினங்கள் 3 தினங்கள் முன்னால் ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க. அது பிறகு பரிசோதனையில் பார்த்தா அவங்க காவல் நிலையத்திலே போலீஸார் அது கற்பழிப்பு நடத்தி அந்த பெண் இறந்துருக்காங்க. இன்னைக்கு தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வருது. இதுவும் அந்த சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடக்குது. காக்காவங்களுக்கு 2 பேர் அடித்து கொள்ளப்பட்டு இன்னைக்கு அதில் உள்ளவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் அன்னைக்குள்ள அரசாங்கம் அன்னைக்கு போச்சு. அதன் பிறகு சிவகங்கையில் நடந்த சம்பவம், சிவகங்கையில் நடந்த லாக்அப் சம்பவம் அந்த அரசாங்கமாக போச்சு. ஆனால் அதெல்லாம் கடைசி அந்த ஆட்சி காலத்தில் கடைசி கட்டத்தில் வந்துச்சு. ஆனால் இப்போ ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆட்சிகளுக்கும் இந்த ஆட்சிகளுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. எனக்கு மனசாட்சி இல்லையா? இவ்வளவு அழகா உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சு அந்த விசில் சின்னத்துக்கு போட்ட விசில வச்சு அவங்க நல்ல அழகா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விசில் அடிச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோல நான் பார்த்தேன். இப்படி பண்ணலாமா? மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை தகுதி நீக்கம் செய்ய கோரி அமமுக சார்பில் சபாநாயகரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அமமுக பொருளாளர் கரிகாலன் உள்ளிட்டோர் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் பேட்டியளித்த கரிகாலன், தவிக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது கட்சியின் பொதுச்செயலர் டிடிவி தினகரனின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயல்பட்டதால் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மனு அளித்ததாக கூறினார். சிங்கிள் மெம்பருங்கிறதுனால இல்லை கட்சி தாவல் வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தலைவருடைய அந்த வழிகாட்டுதலை நீங்கள் சபையில் மீறும் பொழுது அவர் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதை பரிசீலிப்பதாக சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சீமை கருவேல மரங்களை அகற்ற அனுமதி கோரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதிமுக பொதுச்செயலர் வைகோ தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார், பரத சக்கரவர்த்தி அமர்வு தனது உத்தரவை அமல்படுத்த வருவாய்த்துறை செயலரை நோடல் அதிகாரியாக நியமித்து மேலும் மரங்களை அகற்ற தேவையான நிதியை அரசு ஒதுக்க வேண்டும் என்றும், வைகோவை பின்பற்றி பொதுமக்களும் தன்னார்வலர்களும் நேரடியாக களமிறங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் அரிசி விலை உயர்ந்துள்ளது. 1 மாதத்திற்கு முன்பு கிலோ 60 ரூபாய் வரை விற்பனையான கர்நாடக பொன்னி, மைசூர் பொன்னி ஆகியவற்றின் விலை தற்போது 70 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல பிற அரிசி விலைகளும் உயர்ந்துள்ளன. வரத்து குறைவு மற்றும் பற்றாக்குறையே விலை உயர்வுக்கு காரணம் என்று அரிசி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திரா கர்நாடக அரிசிய வரத்து கம்மியானனால விலைவாசி எல்லாம் கூடியிருக்குது. ஆந்திரா கர்நாடகாவில் சரியான மழை இல்லாதனால நெல் விலையெல்லாம் கூடியிருக்குது. ரெண்டாவது தமிழ்நாட்டிலையும் காவிரி டெல்டா பகுதியிலெல்லாம் சரியான விளைச்சல் கிடையாது. அதனால நமக்கு பற்றாக்குறை இருக்குது. அதனால விலைவாசி கூடுறதுனால மக்களும் வாங்க யோசிக்கிறாங்க. ஒரு பைக்கு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் விலை கூடி இருக்குது. சாப்பாடு அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வித்த அரிசி 600 ரூபாய்க்கு விற்கிற சூழ்நிலை வரும்போது. ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை கூட தாவேக அரசு செய்யவில்லை என்று தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். விருத்தாச்சலம் தொகுதி மக்களின் பிரச்சினைகள் குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா செந்தில்குமாரை சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் மனு அளித்துள்ளார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது சினிமா அல்ல, கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக படுகொலை செய்வோர் கொண்டாட்டத்தில்தான் ஈடுபடுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் புதுச்சேரி முன்னாள் முதல்வருமான நாராயணசாமி தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்பட கொண்டாட்டங்கள் குறித்த கேள்விக்கு அவர் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். நீட் தேர்வுக்காக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. டெல்லியில இங்கே தமிழகத்தில் பல மாநிலங்களில் மாகாணங்களில் நடைபெறுது. ஆனா அமைச்சர்களும் முதலமைச்சரும் ஜனநாயக படத்தை பார்த்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. புதுச்சேரியிலயா? அதாவது இருக்கு சார், ஜனநாயக படுகொலை செய்யற முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதுதான் செய்வாங்க. ஆமா, வேற என்ன? மக்களை பத்தி கவலைப்பட இதே சொல்ல சார். நான் ரங்கசாமியை சொல்றேன். நான் என்னது அவர் நடிச்ச படத்தை அவர் பாக்குறதுல உங்களுக்கு என்ன கோபம்? முதல்வர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக அறிவிக்கப்படாத அரசு விடுமுறையை அமல்படுத்தியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டு பேசிய அவர், மக்களின் பிரச்சினைகளை கண்டு அமைச்சர்களுக்கு வராத கண்ணீர் ஜனநாயகன் பார்க்கிற போது வந்ததாகவும் அதில் குற்றால அருவியே போட்டி போட முடியவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். வார நாட்களில் தவறாமல் கோட்டைக்கு ஒரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று கோட்டைக்கு வரவில்லை. மன்னன் எப்படியோ மக்களும் அப்படியே என்று அமைச்சர்களும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களும் மக்கள் பணியை தள்ளி வைத்துவிட்டு முதல்வர் ஜோசப் விஜய் நடித்து வெளிவந்த ஜனநாயக படம் ரிலீஸுக்கு ரீல்ஸ் போட தியேட்டருக்கு போய்விட்டார்கள். அங்கே தியேட்டரிலே குற்றால அருவியிலே தண்ணீர் கொட்டியது. என்னவென்று திரும்பி பார்த்தால் தமிழக அமைச்சர்களின் கண்களிலே கண்ணீர் கொட்டிய அந்த காட்சி நம் நெஞ்சத்தை துடிதுடிக்க வைத்து விட்டது. மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு உடனடியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கிறார் என்றால் அவர்தான் விஜய் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே. செங்கோட்டையன் பேசியுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் வெள்ளாங்கோவில் அரசு பள்ளியில் நடைபெற்ற நினைவாற்றல் பயிற்சி முகாமில் பேசிய அவர், முதல்வர் விஜயிடம் தான் கற்றுக்கொண்டது அமைதியாக கவனித்து அடுத்த நாளே அதை செயல்படுத்துவதுதான் என்றார். மாணவர்கள் அதிகமாக பேசி நேரத்தை வீணாக்காமல் பிறர் சொல்வதை கவனிக்கும் திறனையும் ஒழுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று செங்கோட்டையன் ஆலோசனை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு முன்னாள் அமைச்சர் சி. சண்முகமே காரணம் என்று அம்மாவட்டத்தின் அதிமுக செயலர் பசுபதி குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தலைமையகத்தில் விழுப்புரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் பேட்டியளித்த பசுபதி, சி. சண்முகம் தரப்பு நிர்வாகிகளால் அளிக்கப்பட்ட ராஜினாமா கடிதங்கள் போலியானவை என்றும் தெரிவித்தார். சி. சண்முகம் தான் அதுக்கு காரணம். நாங்கள் முதலே சொல்லிட்டோம். இங்கேயும் நாங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லியிருக்கிறோம். நிறைய திண்டிவனம் தொகுதியில் சரியாக அவங்க வேலை செய்யலை. அவங்க தொகுதியை மட்டும் பார்த்துக்க. நாங்கள் மேலும் தொகுதியை திண்டிவனம் வானூர் தொகுதியெல்லாம் திண்டிவனம் தொகுதி 700 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். திண்டிவனம் வானூர் தொகுதி வெற்றி வாய்ப்பு இழக்கிறதுக்கும் அவங்க தான் காரணம். விழுப்புரம் தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பு இழக்கிறதுக்கும் அவங்க தான் காரணம். அந்த காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. நிறைய பொய் கையெழுத்து 1100 பேர்லாம் கிடையவே கிடையாது. அதில் ஒரு 100 பேர் கூட இருக்காது. ஒரு 50 பேருக்குள்ள தான் இருக்கும். பொய்யான கையெழுத்து, பொய் சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. எடப்பாடியாரை பார்க்க தான் கூட்டணும் போறோம்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. நம்ம ராஜினாமா நம்ம மன்னிப்பு கடிதம் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அவரால் சில பொழப்பு நடத்துறவங்க மட்டும்தான் போயிருக்கிறாங்களே கண்டி, மீதி யாரும் போல. திருச்சி அரசு மருத்துவமனையில் எலிக்கடிக்கு ஆளான மூதாட்டி தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நிலையில் அங்கேயும் எலி சுற்றித் திரிந்த வீடியோ வைரலாகியுள்ளது. அறுவை சிகிச்சை பெற்று பொது வார்டில் இருந்த மூதாட்டியின் கால் விரல்களை எலிகள் கடித்தன. இதுகுறித்து விசாரணை நடத்த ஆட்சியர் உத்தரவிட்ட நிலையில் மருத்துவமனை வளாகம் முழுவதும் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. மேலும் மூதாட்டி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் அங்கேயும் எலிகள் நடமாடியதை உறவினர்கள் படப்பிடித்து வெளியிட்டுள்ளனர். செஞ்சி அருகே 39 பேரை கடித்து காயப்படுத்திய குரங்கை பிடிக்க கோரி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். வல்லம் கிராமத்தில் வசித்து வருவோரை கடந்த 4 மாதங்களாக ஆக்ரோஷமான குரங்கு ஒன்று தாக்கி கடித்து காயப்படுத்தி வருகிறது.
அந்த குரங்கை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்தும் பலன் கிடைக்கவில்லை. இதனால் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் குரங்கை பிடித்து வனப்பகுதியில் விடக்கோரி கிராம மக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்தில் ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நடைபாதைகளில் இடையூறாக அமைக்கப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு கடைகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். மேலும் கழிப்பறைகள் சுத்தமின்றி பராமரிக்கப்படாதது குறித்து அதிருப்தி தெரிவித்த ஆட்சியர் உடனடியாக சுத்தம் செய்து தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆண்டிப்பட்டி அருகே கிடப்பில் போடப்பட்ட சாலை பணிகள் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக முழுமையாக நிறைவடைந்துள்ளன. முத்துரங்கபுரத்திலிருந்து தேனி சாலையை இணைக்கும் சாலை ஜல்லிக்கற்கள் மட்டும் பரப்பப்பட்டு 4 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் அவதியடைந்து வந்த நிலையில் இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வெளியானது. இதனையடுத்து சாலை அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு புதுப்பொலிவு பெற்றிருக்கிறது.